பைபிள் சவாலின் 162வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 13 முதல் 15 அத்தியாயங்கள் கடினமான காலங்களில் தேவனை நம்புவது, அவரது பாதுகாப்பை தேடுவது மற்றும் அவரது விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரிப்பதை பற்றி பேசுகிறது. தாவீது தனது பயம், போராட்டம் மற்றும் பலவீனங்களை நேர்மையாக வெளிப்படுத்தினாலும் தொடர்ந்து தேவனில் தனது நம்பிக்கையை வைக்கிறார். எதிர்ப்பும் துன்பமும் நிறைந்த நேரங்களிலும் தேவன் தனது அடைக்கலமும் பாதுகாவலரும் விடுவிப்பவரும் என்று அறிவிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நமது உணர்வுகளை மறைக்காமல் தேவனிடம் வரலாம் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. வாழ்க்கை நிச்சயமற்றதாக இருந்தாலும் அவரது அன்பும் இரக்கமும் நிலைத்திருக்கின்றன. உண்மையாக அவரை தேடுகிறவர்களின் ஜெபத்தை தேவன் கேட்டு தனது சந்நிதியால் பலப்படுத்துகிறார். இன்று முழுமையாக தேவனை நம்பி எல்லா காலங்களிலும் அவரை ஸ்தோத்திரிக்கும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 162 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 13 to 15 focuses on trusting God during hardship, seeking His protection, and praising Him for His faithfulness. David openly shares his fears, struggles, and moments of weakness, yet he continually places his confidence in the Lord. In the middle of opposition and trouble, he declares that God is his refuge, defender, and deliverer. These psalms remind us that we can turn to God honestly in every situation without hiding our emotions. His love and mercy remain steady even when life feels uncertain. God hears the cries of those who seek Him sincerely and strengthens them with His presence. Let us begin today with hearts that trust God completely and praise Him through every season. சங்கீதம் அதிகாரம் 13. Psalms chapter 13. வசனம் 1. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? Verse 1. To the chief musician, a psalm of David. How long wilt thou forget me, O Lord? Forever? How long wilt thou hide thy face from me? வசனம் 2. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணிக் கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? Verse 2. How long shall I take counsel in my soul, having sorrow in my heart daily? How long shall mine enemy be exalted over me? வசனம் 3. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். Verse 3. Consider and hear me, O Lord my God. Lighten mine eyes, lest I sleep of death. வசனம் 4. அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படிச் செய்தருளும். Verse 4. Lest mine enemy say, I have prevailed against him, and those that trouble me rejoice when I am moved. வசனம் 5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். Verse 5. But I have trusted in thy mercy, my heart shall rejoice in thy salvation. வசனம் 6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். Verse 6. I will sing unto the Lord, because he hath dealt bountifully with me. சங்கீதம் அதிகாரம் 14. Psalms chapter 14. வசனம் 1 மற்றும் கோட். தேவன் இல்லை மற்றும் கோட் என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. Verse 1. To the chief musician, a psalm of David. The fool hath said in his heart, There is no God. They are corrupt. They have done abominable works. There is none that doeth good.
வசனம் 2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். Verse 2. The Lord looked down from heaven upon the children of men, to see if there were any that did understand, and seek God. வசனம் 3. எல்லாரும் வழிவிலகி ஏகாமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. Verse 3. They are all gone aside. They are all together become filthy. There is none that doeth good, no, not one. வசனம் 4. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. Verse 4. Have all the workers of iniquity no knowledge? Who eat up my people, as they eat bread, and call not upon the Lord. வசனம் 5. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. Verse 5. There were they in great fear, for God is in the generation of the righteous. வசனம் 6. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்பதால் நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். Verse 6. Ye have shamed the counsel of the poor, because the Lord is his refuge. வசனம் 7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். Verse 7. Oh, that the salvation of Israel were come out of Zion, when the Lord bringeth back the captivity of his people. Jacob shall rejoice, and Israel shall be glad. சங்கீதம் அதிகாரம் 15. Psalms chapter 15. வசனம் 1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Verse 1. A psalm of David. Lord, who shall abide in thy tabernacle? Who shall dwell in thy holy hill? வசனம் 2. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதாரச் சத்தியத்தை பேசுகிறவன்தானே. Verse 2. He that walketh uprightly, and worketh righteousness, and speaketh the truth in his heart. வசனம் 3. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். Verse 3. He that backbiteth not with his tongue, nor doeth evil to his neighbor, nor taketh up a reproach against his neighbor. வசனம் 4. ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். Verse 4. In whose eyes a vile person is contemned, but he honoreth them that fear the Lord. He that sweareth to his own hurt, and changeth not. வசனம் 5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பிலஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. Verse 5. He that putteth not out his money to usury, nor taketh reward against the innocent. He that doeth these things shall never be moved. பைபிள் சவாலின் 162வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று எல்லா போராட்டங்களிலும் சவால்களிலும் தேவன் நமது பாதுகாப்பான அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை கற்றோம். தாவீதின் ஜெபங்கள் நமது இதயத்தை தேவனிடம் நேர்மையாக வெளிப்படுத்திய போதும் அவரது விசுவாசத்தை நம்ப முடியும் என்பதை நினைவூட்டுகின்றன. சிரமங்கள் சூழ்ந்திருந்தாலும் தேவனுடைய சந்நிதி பலத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது. அவரது மாறாத அன்பிற்காக தினமும் அவரை தேடி ஸ்தோத்திரிப்போம். தேவனை நம்பி செலவிடும் ஒவ்வொரு நேரமும் விசுவாசத்தை பலப்படுத்தி அவருக்கு நெருக்கமாக இட்டுச் செல்கிறது.
ஒவ்வொரு நாளும் அவரது பாதுகாப்பையும் கிருபையையும் அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்களுக்கு அதிக நம்பிக்கை கொடுத்தது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 162 of our Bible challenge is complete. Today we learned that God remains our safe refuge during every struggle and challenge. David's prayers remind us that we can pour out our hearts honestly before the Lord and still trust His faithfulness, even when difficulties surround us. God's presence gives strength, peace, and hope. Let us continue seeking Him daily and praising Him for His unfailing love. Every moment spent trusting God strengthens our faith and draws us closer to Him. Each day is another opportunity to experience His protection and grace. What truth from today's reading gave you hope the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.